பாட்டி இனிமேல் வந்துட்டு பாண்டியன் வீட்லயே இருக்கலாம்னு எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கதிருக்கு அடிபட்டு இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம பாண்டியன் வீட்டுக்கு போய் கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தேன்னா சக்திவேலும் முத்துவேலும் வந்துருவாங்க, அவங்களுக்கு மட்டும் நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சுன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிருன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருக்கிற கொஞ்ச நேரத்துல கூட பதட்டமாவே தான் இருந்தாங்க. கடைசியில பாட்டி நினைச்ச மாதிரியே பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப சக்திவேலும் முத்துவேலுமே அங்க வந்துடுறாங்க. இந்த முத்துவேலே இருந்தாலும் சக்திவேல் அமைதியா இருக்காம, உனக்கு அவங்க வீட்ல என்னமா வேலை, எதுக்காக அங்க போன, முடிஞ்சு போன உறவை மறுபடியும் நீட்டிக்க பாக்குறியா, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. பாட்டி திட்டுறத பார்த்ததும் ராஜிக்கு ரொம்பவே கோவம் வந்து சக்திவேலை திட்டுறதுக்காக போறாங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நீ இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பேச விடாம கோமதியுமே தடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் சக்திவேல் கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு சரவணன் கதிர் ரெண்டு பேருமே தயாரா தான் இருக்காங்க. இப்படி வீட்ல எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் கதிரை பார்க்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரிஞ்சதுமே பாண்டியனுமே வந்து பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவங்க பேரனை பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க, அவங்கள வர வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து பாட்டிக்கு சப்போர்ட்டா சக்திவேலை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இப்படி பாண்டியனோட பசங்க பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சக்திவேலி முத்துவேலி மாறி மாறி கேள்வி கேட்கவும் இந்த பாண்டியனோட குடும்பத்தை சமாளிக்க முடியாம சக்திவேலும் முத்துவேலும் திணறி போயிடுறாங்க. இருக்கிற கோபத்தை எல்லாத்தையுமே அப்படியே பாட்டி மேல திருப்புற முத்துவேல் வந்துட்டு இனிமேல இந்த வீட்டு ஆளுகளோட நீ பேசக்கூடாது, நம்ம குலதெய்வ மேல சத்தியம் பண்ணி சொல்லி இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன்னு அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களை வீட்டுக்குள்ளே விடுவேன், அப்படி இல்ல மறுபடியும் அவங்க கூட தான் பேசுவீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர தேவையில்ல, நீங்க அப்படியே எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம முத்துவேலுமே வந்துட்டு அவங்க அம்மா அப்படி திட்டிடுறாரு. இத்தனை நாளா பொறுத்து பொறுமையா எல்லாத்தையுமே கேட்டு போயிட்டு இருந்த பழனிக்கே வந்துட்டு முத்துவேல சக்திவேல மாறி மாறி அம்மாவை திட்டினதும் கோவம் வந்துருது. இவங்களெல்லாம் பேச விட்டு நீ ஏமா கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் கூட வா, உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பழனிமே வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமே பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் போய் இவங்க கிட்ட இருந்து கஷ்டப்படுறதுக்கு எதிர்த்த வீட்டுல பேரனையும் பேத்தி வச்சுட்டு பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பேசாம பாண்டியன் வீட்லயே இருந்தலாமே சொல்லிட்டு தான் பாட்டியுமே நினைக்கிறாங்க. இதுக்கு மேல உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எவ்வளவு நாள் ஆனாலுமே கண்டிப்பா நீங்க திருந்த போறது கிடையாது, எனக்கு என் பேரனும் பிள்ளைகளும் தான் முக்கியம், நான் இந்த வீட்லயே கோமதி கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து முடிவெடுத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவேல் சக்திவேல் ரொம்பவே சாக்காயிடுறாங்க. சரி நடந்ததெல்லாம் மன்னிச்சிட்டேன், வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா பாட்டி வந்து எடுத்த முடிவுல ரொம்பவே பிடிவாதமா, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் சரி நான் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், கதிரி ராஜியும் ஏத்துக்கிட்டு கோமதியும் ஏத்துக்கிட்டீங்க நான் வேணுமா எல்லாரோடையும் மொத்தமா சேர்ந்து நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன், அது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு முடிவெடுத்துறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நம்மளே அம்மாவை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாட்டி வந்து பாண்டியன் வீட்லயே அவங்க பேர பிள்ளைகளோட தங்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.